தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பண மதிப்பிழப்பு சமயத்தில் 450 கோடி ரூபாய் நோட்டுகள் மூலம் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா சர்க்கரை ஆலை வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சர்க்கரை ஆலையின் நிர்வாகிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். 2017ஆம் ஆண்டு சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய நிலையில் போலி நிறுவனங்கள் மூலம் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்ததுடன் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கியது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் உள்ள சர்க்கரை ஆலை கோடிக்கணக்கில் கடன் பெற்று மோசடி செய்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கடந்த ஜூலையில் வழக்கு பதிவு செய்த சிபிஐ பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியது. இந்த வழக்கில் இப்போது சிபிஐ பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரில் 2017ஆம் ஆண்டு சசிகலா தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் போது சர்க்கரை ஆலை தொடர்பான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்க்கரை ஆலையை நிர்வகித்து வந்த ஷிதேஷ் சிவ்கான் பட்டேல் அளித்த வாக்குமூலத்தில் சர்க்கரை ஆலையை வாங்குவதற்கு 450 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்க்கரை ஆலையை பினாமி சொத்து என அறிவித்திருக்கும் வருமான வரித்துறை சர்க்கரை ஆலை நிர்வாகிகள் அனைவரின் பெயரையும் சிபிஐ முதல் தகவல் அறிக்கையில் சேர்த்துள்ளது.